iPhone 13 Pro இப்போ வரைக்கும் பெஸ்ட் ஐபோனா சொல்லப்படுது. பிளஸ் இது மட்டும் இல்லாம இந்த ஆண்டினுடைய சிறந்த ஐபோன் அப்படின்னு சொல்லப்படுது. ப்ரீ ஆர்டர் இதுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆப்பிள் முன்னாடி இருந்தே சாப்பிட்டுட்டு இருக்கேன். முதல் விஷயம், டாக்டர் இருந்தா நீங்க இதை வாங்கவே கூடாது. சொல்றதுல என்ன இருக்கு, சொல்லலாம்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, டாக்டர்லாம் இதை வாங்கக்கூடாது. ஏன்னா ஆப்பிள் டே கீப்ஸ் டாக்டர் அவே இல்ல. வெரி நைஸ் ஜோ. இப்போ நான் நேரடியாக சொல்கிறேன், இதே சேம் ஐஃபோன் தான். ப்ளூடூத்தில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. கூகுள் குரோம் கேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லைட்டிங் கனெக்டர் அதே மாதிரி தான் இருக்குது. சேம் டிசைன், அடாப்டர்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. விலை அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேமிங் மோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் விளையாடுறதா இருந்தால் நோட்டிஃபிகேஷன் பாரை கீழே கொண்டு வரது, கொஞ்சம் அதை டிசேபிள் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருந்து ஃபோட்டோஸ் அல்லது டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விண்டோஸினுடைய லேப்டாப்ல இருந்து இது வந்து மேக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ஆனால் இது ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு டிவைஸ். இதை நம்ம இப்ப யூஸ் பண்றோம். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எதுலன்னு பாத்தீங்கன்னா பில்ட்ல. இதனுடைய பில்ட் பாத்தீங்கன்னா இப்போ சைடுல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கு. ரொம்ப ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம சைடுல பாத்தீங்கன்னா மேட் டெக்ஸ்சர் இருக்கு. கேமரா கொஞ்சம் பம்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நார்மலா பாத்தீங்கன்னா நீங்க இத பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், விரல் கொஞ்சம் வலிக்குது. ஆனாலும் ஒரு பெரிய பிரச்சனையா இல்ல. பட் டெஃபினெட்லி நோட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா வெயிட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாறி இருக்கு. அதோட வெயிட் இதனால கொஞ்சம் மெல்லியதா இருந்து குண்டா இருக்கு. மெல்லியதுல இருந்து குண்டா. ஆனால் பல பேர் சொல்கிறாங்க டிசைனை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரே மாதிரி இருக்கு. நான் ஆப்பிள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட டிசைனை அதிகமாக மாற்றவே மாட்டாங்க. சேஞ்ச் ரொம்ப கம்மியாக தான் வரும். ரொம்ப கர்வ்ஸ் ஃப்ளாட் ஆகியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கேமரா சென்சாரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிடிக்கிறதுல வந்து கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்லையும் சரி சாஃப்ட்வேர்லையும் சரி நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு சிமிலாரிட்டியை பார்க்கலாம். ஆண்ட்ராய்டினுடைய 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். அது மட்டும் நல்ல விஷயமா தெரியல, கெட்ட விஷயமா தெரியல. ஆப்பிள் எப்பவுமே தன்னுடைய டிசைன்ல பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா இருப்பாங்க. அது எப்பயாவது சில விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் அங்கே வரும். இந்த நாட்ச் பார்த்தீங்கன்னா 10-15,000 ரூபாய் ஆண்ட்ராய்டு ஃபோன்ல கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நாட்ச் எதுவும் இல்லை. ஆனாலும் கூட இந்த ஒரு ஃபிளாக்ஷிப் எதுவும் கிடையாது. இவ்வளோ பெரிய நாட்ச் ஆகிருக்கணும் அப்படின்னு. ஆப்பிள் பார்த்தீங்கன்னா சின்னது பண்ணியிருக்காங்க நாட்ச். அது மட்டும் இல்லை ஸ்பீக்கரை கொஞ்சம் மேலே பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா சைடில் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஆனால் லான்ச் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி எங்க எல்லாத்துக்குமே தெரியும், எங்க எல்லாருடைய ஹோப்ஸ் நாட்சை அதை நீக்கிறதுக்கான நம்பிக்கை ஷேட்டர் ஆக போகுதுன்னு. டிசைனை கன்சிஸ்டன்சியா வச்சிருக்கிறதுக்கு சில நேரங்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்றது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக தான் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் ஆப்பிள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபேஸ் ரெகக்னிஷன் 2-3 சென்சர்ஸ் அது வந்து எந்த ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன்லையும் இப்போ வரைக்கும் இல்லை. நீங்கள் இதில் எந்த மாதிரியான ஃபோட்டோட்டெல்லாம் வச்சு நீங்கள் எது பண்ணாலும் சரி, நீங்கள் பார்க்காத வரைக்கும் எதையுமே சொல்ல முடியாது. அதுக்கான கேரண்டி இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா நிறைய வாய்ப்பு இருக்கு. சீ த்ரூ ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உண்மையிலே கேமராக்கு பின்னாடி மறைக்கப்படும். அப்புறம் சேம் டெக்னாலஜி தான் அடுத்து வரக்கூடிய ஐஃபோன்லையும் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஃபேஸ் ஐடி அப்படிங்கிறது வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி போகுது. அப்புறம் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட் அவுட் இருக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ டிஸ்பிளே பத்தி பேசுறாங்க. இந்த வீடியோ நம்ம போடலாம். எந்த வீடியோவை நம்ம போடலாம் அப்படின்னா வெரி ஹை டெக்னாலஜியை பயன்படுத்தி இருக்கிறோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேப்லெட், லேப்டாப்ஸை முழுமையாக ரீப்ளேஸ் பண்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பிரைட்டாக ஆகிடுது. இவ்வளோ பிரைட்டாக நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் அதை ஒருவேளை அவுட்டோர்ஸ் நீங்கள் போனீங்கன்னா கூட பயன்படுத்தலாம். 50% பிரைட்னஸை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். நீங்கள் முன்பு இருந்ததை விட டெஃபினெட்லி நல்லாவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய அப்கிரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 120 Hz OLED பேனல் தான். நான் ஐஃபோன் டு ஐஃபோன் கம்பேரிஷனாக காமிச்சாலும் இந்த அப்கிரேட் பார்த்தீங்கன்னா 60 Hzலேருந்து 120 Hzல இதனுடைய ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குதுங்க. நான் ஐபேடில் 120 Hz ட்ரை பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ்லையும் கூட ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸ்மார்ட் ஃபோனில் 120 Hz வந்து பெஸ்டா இருக்கு. 120 Hz டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா இதுலயும் நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். இது வேற டிஸ்ப்ளே மட்டும் இல்லாம டிஸ்ப்ளே நிறைய ஸ்மூத்னஸ் இருக்கு. இதனுடைய சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம இதனுடைய அனிமேஷன்ஸ் இது நிறைய ஸ்மூத்தான ஒரு ஃபீல் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க கேம் ஏதாவது விளையாண்டீங்கன்னா பாத்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் ஃபீல் பண்ண முடியும் உங்களால. இந்த டிஸ்ப்ளே 120 Hz தான். ஆனா வந்து நீங்க BGMI விளையாண்டீங்கன்னா இதனுடைய ஸ்மூத் பாத்தீங்கன்னா 90 FPS ஆப்ஷன் எதுவும் இல்லை. இது கொஞ்சம் பிரச்சனையானது தான். நாலு பேர் போயிட்டான், தெரியவே இல்லை. ஓ செத்துட்டாப்பா, 8 பேர் தொடர்ச்சி செத்து போயிட்டா. வா, இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா கேமில் ஃபுல் செட்டிங் வச்சு விளையாட முடியும். நான் வந்து கால் ஆஃப் டியூட்டியை விளையாண்டேன். கால் ஆஃப் டியூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிமைஸ்ட் கேம். செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் ஒரு கிராஃபிக்ஸ் உங்களுக்கு காமிச்சேன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா ஹையாக இருக்குது. இந்த கேமை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல் பண்ணிட்டு நீங்கள் விளையாண்டிங்க அப்படின்னா அது ஒரு அற்புதமான ஒரு ஸ்மூத்தை உங்களுக்கு கொடுக்குதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு ஜிட்டரும் எந்த ஒரு லேகுமே ஃபீலே ஆக மாட்டேங்குது. எல்லா செட்டிங்கும் நான் அதிகரிச்சு வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான கேமையும் விளையாட முடியும். நான் பார்த்தீங்கன்னா ஒன்றில் PUBG விளையாண்டுட்டு இருக்கேன், அடுத்ததுல பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி விளையாண்டுட்டு இருக்கேன், அது மட்டும் பார்த்தீங்கன்னா மூணாவதுல பார்த்தீங்கன்னா ஜென்ஷன் இம்பாக்ட் விளையாண்டுட்டு இருக்கேன். மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேம். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஜென்ஷன் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை கிராஃபிக்கல் கேம். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜிட்டரு, ஃப்ரேம் ட்ராப், எந்த லேகுமே ஆக மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே நான் ஃபுல் செட்டிங்கை வச்சு நான் விளையாண்டுட்டு இருக்கிறேன்.
ஒரு ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு சொல்றேன், ஆப்பிளினுடைய A15 பயோனிக் இருக்கு. இது PS4 ப்ரோக்கு ஈக்குவலா இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் இதனுடையது. இது ரொம்ப வியர்டானது. ஏன்னா இவ்வளவு பெரிய ஹை கிராஃபிக் கேம்ஸ் எல்லாம் வந்து போன்ல எப்படி விளையாட முடியும்? ஏன்னா அவ்வளவு பெரிய போனை எங்க தயாரிக்கிறாங்க? iPhone 12 Pro விட ஆக்சுவலி ரொம்ப அப்கிரேட் ஆனது. ஏன்னா இது நீங்க பல பேர் பார்த்திருக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெவியானது. இது அதை வந்து எங்க அவ்வளவு பெரிய போனை வந்து எங்க அதிகமா பயன்படுத்துறாங்க? அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும். இதனுடைய பேட்டரி ஆப்பிள் வந்து ஸ்டேஜ்லேயே வந்து சொல்லிக்கிறாங்க 1.5 மணி நேரம் அதிகமா இதனுடைய பேட்டரி இருக்கும்னு. இதை பத்தி எனக்கு தெரியாது இது எவ்வளவு இருக்கும் எப்படி இருக்கும்னு. ஆனா உண்மையிலேயே நான் இதை பயன்படுத்தினேன் 8 மணி நேரம் 40 நிமிஷம் பயன்படுத்தினதுக்கு பிறகு இதனுடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா 23% இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய இதில் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது அப்படின்னா இதுல 6ல இருந்து 6.5 மணி நேரம் வரைக்கும் ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்குது. ஆனா சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவா ஆகுது. 20 வாட் அடாப்டர். இது வந்து ஆப்பிளுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா இல்ல, ஃபாஸ்ட் சார்ஜர் அடாப்டர் கிடையாது. இது ரொம்ப ஸ்லோ சார்ஜர் அடாப்டரா இருக்குது. பல ஆண்ட்ராய்ட் போன்ல பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி இருக்கும். 65 வாட் 120 வாட் சார்ஜிங் இருக்கும். ஃபாஸ்டா 2 பேட்டரி இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேட்டரி தான் இருக்கு. கொஞ்சம் பெருசா இருக்கு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் குண்டா இருக்கு. 3 கேமராலையும் பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ரொம்ப வியர்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3லையுமே பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. ஆக்சுவலி இப்ப பயன்படுத்தி இருக்கக்கூடிய கேமரால பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. பட்ஜெட் போன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் வரைக்கும் இருக்கு. ஆனா ஃபிளாக்ஷிப் போன்ஸ்ல பாத்தீங்கன்னா 12 MP பிரைமரி கேமரா தான் பயன்படுத்துறாங்க. ஏன்னா போட்டோஸ் எல்லாம் மெகா பிக்சல்ல உருவாக்கப்படுறதுல சாஃப்ட்வேர்னுடைய சென்சர்ல உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு சின்ன விஷயத்தை நீங்க நோட்டீஸ் பண்ணிக்கலாம். இங்க ஏரோ பட்டன் இருக்கு. இந்த பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கொயர் பட்டன்லாம் இருக்கு. இதை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா அப்புறமேட்டு கிடைக்கும் ஃபில்டர்ஸ். இது ஸ்டாண்டர்டா இருக்கு. நெக்ஸ்ட் ரிச் கான்ட்ராஸ்ட் கொடுக்குது. உண்மையிலேயே இது ஃபில்டர்ஸ் கிடையாது. ஃபில்டருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு லேயர் வரும். இது ரெட் கலர், கிரீன் கலர், ப்ளூ கலர் அப்படினா. பட் ஆக்சுவலி இதெல்லாம் பிக்சர் ப்ரொஃபைல்ஸ். இது வந்து பியூர் சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் தான். ஏன்னா சாம்சங்க்கு வித்தியாசமா இருக்கும், விவோக்கு வித்தியாசமா இருக்கும், ஓப்போக்கு வித்தியாசமா இருக்கும், ஆப்பிளுக்கு வித்தியாசமா இருக்கும். ஆனா உண்மையிலேயே சொல்றதா இருந்தா விவோ, பிக்சல், ரியல்மி அதனுடைய ஃபீலிங்கை இது நமக்கு கொடுக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வைப்ரண்டான ஃபீல்லாம் பாத்தீங்கன்னா சாம்சங் போன்ல தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு. வாமான இந்த கூலானது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா முழுமையா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு, அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓவராலா நாங்க போட்டோ எடுத்து அதை நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினைச்சோம். இது வைட் ஆங்கிள். இது வந்து பாத்தீங்கன்னா 1xல. இது வந்து நாங்க சீரியஸா இருக்கக்கூடிய வெங்கடேஷ் எடுத்தது. இது வந்து 3xல. இது வந்து பக்கத்துல போய் எடுத்தது. அப்புறம் இந்த வைட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா இந்த செடி கொடிகள் ரொம்ப தெளிவா தெரியுது. இதுல பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலா இருக்கிறாரு. அப்புறமேட்டு இது ஜூம் பண்ணி எடுத்தது ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்குது. இது வந்து மகேஷ் வந்து கேமராவை பக்கத்துல ஜூம் பண்ணி எடுத்தது. ஆனால் ஓவராலாக கேமராவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. 12 ப்ரோ அல்லது 13 ப்ரோ இது எல்லாமே நிறைய வித்தியாசம் இல்லை. ஆனால் வந்து டெஃபினெட்லி லோ லைட்டில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்கு. வைட் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது. நிறைய அப்கிரேட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது ஷட்டருடைய ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வேலை செய்யுது. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 30-40 ஃபோட்டோ எடுக்கிறாருந்தா 40 50 வாவ். எல்லா ப்ராசஸிங்குமே ரொம்ப இன்ஸ்டன்ட் ஆயிடுது. இந்த ஐஃபோனில் vlogging பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு அப்கிரேடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதனுடைய செல்ஃபியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி அதிகரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வைடும் இருக்குது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி மேக்ரோ மோடு இருக்குது. பக்கத்தில் கொண்டு வந்தால் இது தானாகவே வைட் ஆங்கிளாக மாறிடுது. அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக ஆர்டிஃபேக்டாக இது கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு மோடு இருக்கணும். அதாவது நிறைய ரிவ்யூஸ் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹை குவாலிட்டி பேக்ரவுண்டில் இது பிளர் ஃபோட்டோ வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ ஃபோட்டோஸில் இது வந்து டெஃபினெட்லி நல்லா தான் இருக்குது. ஆனால் வைட் ஆங்கிள் சென்சாரில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பிளர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சவாலாக இருக்குது. மூவ் பண்ணுறதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிக்சர் ப்ரொஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட விஷயத்தில் வீடியோஸில் வந்து எடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. வைட் ஆங்கிள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி கொஞ்சம் அப்கிரேட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஃப்ளூயிட் சென்சார் இருக்கும். இன்னொரு எக்ஸ்ட்ரா மோடு சேர்த்துருக்கணும், சினிமேட்டிக் மோடு. அதாவது நான் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் பேக் சைடில் இப்போ நான் பண்ணுறது வெங்கடேஷ் வந்து முழுமையாக ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப எளிதாக இருக்கிறதுக்காக சொல்கிற ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பிளர் ஆகக்கூடிய வீடியோவாக இருக்குது. உண்மையாக சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் பாலிஷன் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஃபோக்கஸிங். அது மட்டும் இல்லாமல் டச் பண்ணால் கூட இந்த ஃபோக்கஸிங் வந்து கொஞ்சம் மாறி போயிடுது. அப்புறம் ட்ராக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எட்ஜஸும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். அதுக்கப்புறம் அந்த முடி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா ஆனால் முகம் வந்து ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இது தெரியுது. இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஆனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு எடிஷனாக தான் தெரியுது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோட் இருக்கு ஆப்பிளில். இது வந்து கொஞ்சம் ரஃபாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாலிஷாக தெரியுது. எனக்கு என்ன தோணுதுன்னா வீடியோ நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரியான சினிமாட்டிக் மோடு அதிகமாக அப்கிரேட் ஆகிடும்னு. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிளுடைய சென்சர் அப்புறம் கேமரா பற்றி அதனை பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கு பர்சனலாக சின்ன இன்க்ரிமெண்டல் அப்கிரேடாக தான் தெரிஞ்சது. இந்த மாதிரியான பெரிய சாஃப்ட்வேர் மற்றும் வைட் ஆங்கிள் கேமரா இல்லாமல் சின்ன உங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் தெரியத்தான் இதில் செய்யுது. இறுதியாக இது எந்த மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன் இதில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது ஒரு அண்டர்வெல்மிங்கான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. சின்ன அப்கிரேட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டரியில்
பெர்ஃபார்மன்ஸ்ல, கேமரால எல்லாமே சிறப்பா இருந்தாலும் கொஞ்சம் சேமா தான் இருக்கு. ஆனாலும் நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை நான் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஐபோன் வாங்குறதுக்கு விரும்பக்கூடிய எவ்வளவு பேர் இருந்தாலும் இந்த 1,20,000க்கான ஸ்மார்ட் போன், ஆனா 1,20,000க்கான ஸ்மார்ட் போன்ல மிகப்பெரிய ஒரு கேமரா. இது 50,000க்கான பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராவோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். அதுக்கு மட்டும் இல்லாம இதோட பெர்ஃபார்மன்ஸ் PS4 ஒப்பிட்டு பார்க்க முடியும். மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறாங்க. நீங்க அப்கிரேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு ஸ்மார்ட் போனா இது இருக்கும். ஏன்னா இது நிறைய பாக்ஸஸ்ல இதெல்லாம் செக் பண்ணிருக்காங்க. 120 Hz பேட்டரி எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. இங்க பெர்ஃபார்மன்ஸ் பத்தி அதிகமா எதுவும் சொல்ல முடியாது. 3-4 வருஷத்துக்கு பிறகு இந்த ஐபோன் நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு போனா தான் இது இருக்கும். அப்புறம் இந்த வீடியோல உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை. அப்புறம் அடுத்த வீடியோல உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். பை.